வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரா ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு அந்த லேப்டாப்ல பென்டிரைவை செருவி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனோட சாவுக்கு மூணாவது நபர் யாரு, அதுவும் ஒரு பொண்ணா இருக்கால, யாரா இருக்கும் இவா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல இருக்கிற அந்த டேட்டாவை நல்லா குறி வச்சுக்கிறாங்க வீரா. வீரா வெளியே வரட்டுன்னு காத்துட்டு இருந்த விஜி வீரா வெளியே வந்ததும் விஜி ரூமுக்குள்ள போனதும் அங்க போய் பீரோவில் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடியில பாக்குறாங்க, பின்னாடி வள்ளியம்மா நிக்கிறத பார்த்ததும் அப்படியே பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க விஜி. ஆமா, வீரா மாறன் ரெண்டு பேரும் இல்லாத இந்த ரூமுக்குள்ள நீ என்ன இங்க பண்றேன்னு கேக்குறாங்க. மாடியில என் புடவைய துவைச்சு காய போட்டிருந்தேன், அந்த புடவை இங்க இருக்கான்னு பார்க்க வந்தேங்கிறாங்க. நீ பார்க்க வந்ததுல தப்பு இல்ல, அவ இல்லாத போது பார்க்க வந்து தேடிக்கிட்டு இருக்க பாரு, இது தப்பு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அவங்க உன் மேல ஏன் தப்பு சொல்றாங்கன்னா நீ இப்படி பண்றதுனாலதான். இப்படி தப்பு இனிமே பண்ணாத, வா போலான்னு கூட்டி போறாங்க. இவங்க வேற வந்துட்டாங்களே, வீரா வரதுக்குள்ளேயே மறுபடியும் தேடி பார்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க விஜி. வெளியில வந்து பாக்குறாங்க, வீரா மாறன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா பாரு. இங்க தானே நிக்கிறா, வள்ளியம்மா இந்நேரம் போயிருப்பாங்க, நம்ம போய் தேடி பார்க்கலான்னு மறுபடியும் போய் தேடி பார்க்கறாங்க. தேடி அவங்க கைக்கு அந்த பென்டிரைவ் கிடைச்சிருது. அதை எடுத்து இடுப்புல சொருவிக்கிறாங்க விஜி. யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி வரும்போது கரெக்டா வீரா பாத்துறாங்க. ஆமா, இங்க என்ன பண்ற, அதுவும் நாங்க இல்லாத ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்கவும், அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட புடவை மாடியில காய போட்டிருந்தேன், அந்த புடவைய வேலைக்காரங்க எடுத்துட்டு வந்து இங்க வச்சிட்டாங்களோன்னு பார்க்க வந்தேங்கிறாங்க. பென்டிரைவை எடுத்துக்கிட்டு நைஸா போய் அவங்க ரூம்ல இருக்கிற லேப்டாப்ல போட்டு பாக்குறாங்க. விஜி பார்த்துட்டு அப்பாடா நல்ல வேலை நம்ம முகத்தை காட்டாம இருந்த வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ரவுடியோட முகம் தான் நல்லா தெரியுது. அந்த ரவுடிக்கு போனை போட்டு நீ எச்சரிக்கையா இரு, வீரா உன்னை பார்த்துட்டான்னு சொல்லிடுறாங்க. ஐயோ மேடம், என்கிட்ட ஒரு காசு கூட இல்லை, செலவுக்கு பணம் வேணும், நீங்கள் பார்த்து கொடுத்தா நான் கண்ணுக்கு மறைவா எங்கேயாவது போயிடுறேங்கிறாங்க. ஏய் என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, நான் யாருன்னு தெரியுமல்ல, கொஞ்ச நாள் அமைதியா யாருக்கும் தெரியாம மறவாயிரு, இல்லைன்னா உன்னையே தூக்கிடுவேன்னு விஜி மிரட்டிட்டு போன வைக்கிறாங்க. வேலை நம்ம முகத்தை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜி. ஆனா வீரா முதுகுல பார்த்த அந்த டேட்டாவை விஜி பார்க்காம கவனிக்காம விடுறாங்க. வீராவுக்கு சந்தேகம் வந்து சிஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இதை இவளை இப்படியே விடக்கூடாதே, இவளை முதல்ல முடக்குனா தான் நம்ம இந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியும், நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க விஜி. வீரா உங்ககிட்ட பிடிக்காததே இந்த சிஐடி வேலை பார்க்கறது தான். ஒழுங்கா இருக்கிற இடம் தெரியாம இருந்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க விஜி. வள்ளி சமையல் கட்டில் இருக்காங்க. வீரா போய் வள்ளியம்மா கிட்ட பேசுறாங்க. ஏன் வள்ளியம்மா முன்ன மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கிறாங்க. ஆமா, நீ மாறும்போது நானும் மாறித்தான் ஆகணும், கூடவே போவையான், கல்யாணத்தையும் பண்ணி வைப்பையான், ஆனா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவேன். இதை நம்பருக்கு நான் என்ன இழிச்சு வச்சியா, நம்பினதெல்லாம் போதும் வீரா, உங்ககிட்ட பேச பிடிக்கலைங்கிறாங்க. அது என்னது, நீ முன்ன மாதிரி இல்லை, இப்படி எல்லாம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வீரா மேல எவ்வளவு பாசமா இருந்த, இப்ப ஏன் இப்படி மாறிட்ட, இதெல்லாம் நல்லாவே இல்லை, நீ வீரா கிட்ட பாசமா இருக்கணுங்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி சொன்னாலா, உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டியா, அவளுக்காக என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு எனக்காக யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம், அவங்கவுங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு மாறன் மேல கோவமா இருக்காங்க வீரா. ராமச்சந்திரன் வள்ளி கிட்ட சொல்றாங்க, வள்ளி வள்ளி நம்ம ஊர்ல இருந்து சாமி நடபாத வர்றாங்க, நம்ம குடும்பத்திலயும் கொஞ்சம் நிம்மதி இல்லாம எல்லாம் சண்டை சச்சரவா இருக்கு, அவர் போற வழிதானே, சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா சில வாக்குறுதிகள் சொல்லுவாங்க, அதான் நான் வர சொல்லியிருக்கேன் வள்ளி, வீடு வாசல்லாம் சுத்தபத்தமா வச்சிருங்கிறாங்க. வள்ளியும் அப்படியே என்ன சொல்றாரு, வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாமியாரும் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வாங்க சாமி வாங்கன்னு வரவேற்போட அவங்கள உட்கார வைக்கிறாங்க. நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் பிரச்சனை வருதுன்னே தெரியல, மூளைக்கு மூளை சிக்கலும் பிரச்சனையாவே இருக்கு, கொஞ்ச நாளா மனசுல அமைதி இல்லை, நிம்மதி இல்லைங்கிறாங்க ராமச்சந்திரன். நீ ஒன்னும் புலம்பாதுப்பா, கால போக்குல எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்ததும் என்னப்பா இப்பதான் கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறாங்க. ஆமா சாமி, சாமி அவன் கல்யாணத்துலதான் ஏகப்பட்ட பிரச்சனை, எங்கனால எதை சமாளிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல, குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமும் கேவலமும் வந்து சேர்ந்துருக்குதுங்கிறாங்க ராமச்சந்திரன். கால போக்குல எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகவன் கண்மணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க. வீராமாறன் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க. இந்த பக்கமா கார்த்தியை பார்த்ததும் கார்த்தியும் விஜயும் போய் அவங்களா காலில் விழுறாங்க. நீ ஒண்ணு என் காலில் விழாதேன்னு சொன்னதும் விஜிக்கு அப்படியே திக்குன்னு ஆயிருது. சாமி என்ன சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி, அவ கழுத்துல தான் என் கார்த்தி முதல்ல தாலி கட்டி, அக்னி சாட்சியா அவ கழுத்துல தான் தாலியை கட்டினான்னு வள்ளியம்மா சொல்றாங்க. இல்லையே, புருஷன் பொண்டாட்டிங்கிறது வேற, எல்லார் முன்னாடியும் தாலியை கட்டியிருக்கலாம், ஆனா புருஷன் பொண்டாட்டி ஆக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சாமியார். இதை கேட்டதும் வள்ளியம்மா ராமச்சந்திரன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, என்ன இப்படி சொல்றாங்கன்னு. வீராவுக்கு ஒரு பக்கம் ஒரு ஓரத்துல தெளிவா புரியுது, மாறனுக்கும் புரிஞ்சு போச்சு, இது எப்படியோ பிராடுத்தனம் பண்ணித்தான் இந்த விஜய் நுழைஞ்சிருக்கா, கார்த்தி சொன்னதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க மாறன். சாமி இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அக்னி சாட்சியா ஒரு தாலியும் கோயில்ல வச்சு ஒரு தாலியும் கட்டிட்டாங்கிறாங்க வள்ளியம்மாவும் ராமச்சந்திரனும். சாமியார் சொல்றாங்க, தாலி வேணா ரெண்டு தாலி கட்டியிருக்கலாம், ஆனா நிலையா இருக்கிறது ஒரு தாலி மட்டும்தான்ங்கிறாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் யாருக்குமே புரியாத புதிரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி சொல்றாங்களே, பார்க்கும்போது கார்த்தி டக்குன்னு போய் உரிமையோட பிருந்தா கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து, வா பிருந்தா
நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உரிமையோட சாமியார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். 2 பேரும் சந்தோஷமா நீண்ட ஆயுளோட நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை பார்த்த வள்ளியும் ராமச்சந்திரனும் அதிர்ச்சியா ஆச்சரியமா பாக்குறாங்க. மணி என்னடா இது, கூடிய சீக்கிரம் இவளையும் அவனையும் பிரிக்க போறோம், இவரையே இப்படி சொல்றாருன்னு பாக்குறாங்க. இதுல ஒண்ணுமே புரியல. மாறனுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. உண்மையான காதலுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. அதான் சாமிக்கே புரிஞ்சிருக்கும் போல இருக்கு. தெளிவா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறாங்க மாறன். சாமி, நீங்க சொன்ன கேள்வியும் பதிலும் எங்களுக்கு அர்த்தம் புரியலைங்கிறாங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? பொய்த்தாலிய கழுத்துல தொங்கட்டுக்கிட்டா புருஷன் பொண்டாட்டி ஆக முடியாதுங்கிறாங்க. உண்மையை பட்டுன்னு உடைச்சதும் விஜய் திருன்னு முழிக்கிறாங்க. கார்த்தியும் பிருந்தாவும் காலில் விழும்போது ஆசீர்வாதம் பண்றாங்க. என்னை பத்தி மட்டும் அவருக்கு என்ன அப்படி தெரிஞ்சிருக்கும்? இவர் உண்மையான சாமியாரத்தா இருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய். சாமி, அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பனை இழந்து வந்திருக்கா. அனாதையா இருந்த ஆதரவு கொடுத்து நான் தான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன். அதுல சின்ன சின்ன தப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என் மகனே அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். சாமியார் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த தப்பு யாரால நடந்தது, எங்க நடந்தது, எதனால நடந்ததுன்னு யோசிச்சு சிந்திச்சு பாருப்பா. தப்புக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் தண்டனைக்கு ஆளாக வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரம் இதுக்கு உனக்கு விளக்கம் புரியும்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க ராமச்சந்திரன். வள்ளியும் பிதிர்கட்டு போய் இந்த சாமியார் சொல்றதும் ஒண்ணுமே புரியலையே. விஜி கழுத்து தானே இவன் முதல்ல தாலியை கட்டினா. விஜி தானே உண்மையை பேசுறா. இவ என்ன பொய்யா சொல்லிட்டா? இவர் ஏன் இவளுக்கு ஆசீர்வாதமும் பண்ண மாட்டேங்கிறாங்க? இவளை பார்த்தாவே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஒன்னும் அப்படி தப்பான பொண்ணு இல்லையே. அப்படியெல்லாம் பொய் சொல்ற கூடியவளும் அல்லவே. அப்படி இருக்க இவளையே ஒதுக்குறாங்கன்னு ஒன்னும் புரியாம நிக்கிறாங்க வள்ளி. ஆனா பிருந்தாவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க 2 பேரும் புருஷ மண்டாட்டியா நீண்ட ஆயுளோட நிறைஞ்சு வாழ்வீங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாருன்னா அப்ப இதுல ஏதோ ஒரு உண்மை அடங்கி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க வள்ளி. சாமி, அந்த பொண்ணையும் என் மருமகளா ஏத்துக்கிட்ட. அவளை காலில் விழ வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அவளை ஆசீர்வாதம் பண்ணலைன்னா எப்படின்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். கூடிய சீக்கிரமே உனக்கு இதுக்கு விட தெரியும்பாங்கிறாங்க. சாமி, நீங்க சொல்றதுல எங்களுக்கு ஒரு விளக்கமும் தெரியல. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா நிறைய குழப்பம் கூடி இருக்குதுங்கிறாங்க வள்ளி. குட்டை குழம்புனா தான் தண்ணி தெளிவாகும். அதே மாதிரி குழப்பங்களுக்கு மத்தியில தான் நிறைய விடை கிடைக்கும். அப்படி விட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்துக்கு தெரிய வருங்கிறாங்க. குடும்பத்துல இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு நீங்க இவனை குறையா சொல்றீங்க. ஒருத்தனே ஒரு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து 2 தாலி கட்டிட்டான்னு நீங்க குறை சொல்றீங்க, குற்றம் சொல்றீங்க. ஆனா அதுல ஒரு தாலி பொய்யான தாலி, ஒரு தாலி மட்டுமே நிலையான தாலி. நிலைச்சு வரவும் தலைச்சு வரவும் அந்த தாலி மட்டுமே நிலையா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. இதுல எது பொய்யான தாலி, எது உண்மையான தாலி? முதல்ல கட்டினது விஜிக்கு, 2வது யாருக்கும் தெரியாம பிருந்தாவை கூட்டிட்டு போய் கட்டினது 2வது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டின தாலி உண்மையா இல்ல தெரியாம கட்டின தாலி உண்மையா? ஐயோ, இவர் சொன்னதுல நிறைய குழப்பம் இருக்கு, ஒண்ணுமே புரியலையேன்னு வள்ளியம்மா அப்படியே மண்டக்குள்ள ஒரே குழப்பத்தோட நிக்கிறாங்க. வள்ளியம்மா மட்டும் இல்ல, கண்மணி, வீரா, இவங்க யாருக்குமே இதனோட விட தெரியாம திக்குமுக்காடு நிக்கிறாங்க. மட்டுமே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால சாமியார அப்படியே வெறிச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சாமியாரும் விஜயை பார்த்து, என்னம்மா குட்டை உடைச்சிட்டேன்னு உனக்கு கவலையா இருக்கா இல்ல கோவமா இருக்கா? சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் விட கிடைக்குங்கிறாங்க. சாமி, இது என்னங்கிறது நீங்க உண்மையை உடைச்சு சொன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க. ராமச்சந்திரன் சொன்னதை கேட்டு சாமி சொல்றாங்க, உண்மை தெரிய வேண்டிய நேரம் இதில் ஒண்ணு இருக்கு. அது விளையாடியே தீரும். விளையாட்டு மிஞ்சி வந்தா தான் வாழ்க்கை. அது வரைக்கும் எல்லாம் பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருந்தேதான் ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. விஜயவே பாக்குறாங்க. விஜயும் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறியான்னு பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் நடிக்க முடியாதம்மா, பொய் ரொம்ப நாள் நிலைக்கிறது இல்ல, என்ன செய்யறது, உண்மைதான தலை தூக்கி நிக்க போகுதுன்னு பார்த்துட்டு போறாங்க சாமியார். ராமச்சந்திரன் ஒரு பக்கம் சோகமா கொண்டிருக்காங்க. அங்க வள்ளி வராங்க. அண்ணே, நடந்தது எல்லாம் பாத்தியா? எது உண்மை எது பொய்ன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குன்னு சாமியார் வந்தாங்க. திரும்ப மறுபடியும் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணனவரு ஏன் விஜய்க்கு பண்ணல? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ராமச்சந்திரன். அண்ணே, எனக்கும் அதுதான் சங்கடமா இருக்கு. விஜய் எவ்வளவு வெகுளியா யதார்த்தமா இருக்கா. அவளை போய் யாராவது தப்பு சொல்ல முடியுமா? அதுவும் எப்பேற்பட்ட விஷயத்துல அவ வந்து எல்லாரும் முன்னாடியும் கூச்சம் இல்லாம அப்படி ஒரு பொய்ய சொல்லுவாளா? நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண சாமி விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணாத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு வகையில சந்தேகமாவும் இருக்குதுங்கிறாங்க வெள்ளிமா. அவரோட கருத்து கணிப்புல எதுவுமே தப்பானது இல்ல. அவர் சொல்றத சரின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனா எப்படி பார்த்தாலும் விஜய் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரியே தெரியுது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்பதான் தீர்வு கிடைக்குமோ, உண்மை எப்பதான் வெளியே வருமோ, இதுக்கு ஒரு முடிவு எப்பதான் தெரியுமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளி. மாறன் ரூமுக்கு வந்ததும் வீரா கிட்ட கேக்குறாங்க, பாத்தியா வீரா, சொன்னபதெல்லாம் நீ நம்பவே மாட்டேன்ட்ட. ஆனா இப்ப தெரியுதா, ஆர்த்தி சொன்ன மாதிரி விஜய் பொய் தான் சொல்லியிருக்கா. நம்ம தான் எல்லாரும் அவசரப்பட்டு தப்பு பண்ணி அவ கழுத்துல தாலியை கட்ட சொல்லிட்டோம். இப்பதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வருதுங்கிறாங்க மாறன். ஆமா மாறா, எனக்கு இப்போதான் கார்த்தி மேல முழு நம்பிக்கை வருது. கார்த்தியும் பிருந்தாவும் அங்க வர்றாங்க. வீரா பார்த்துட்டு, கார்த்தி, சாமியார் சொன்னதை வச்செல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியாது. நம்ம கூடிய சீக்கிரம் அங்க என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. கண்டிப்பா வீரா, இந்த விஜய் கிட்ட நான் தப்பா நடந்துக்கலைன்னு நான் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேங்கிறாங்க கார்த்தி. அதுக்கான ஸ்டெப் எடு, அப்பதான் நீ பிருந்தா கூட சேர்ந்து வாழ முடியும். அவ கழுத்துலயும் தாலியை கட்டிட்டு இவ கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சா பிரச்சனை பெருசா போய் விஜய் எப்படி வேணாலும் நடிச்சு காய நகர்த்துவா. பிரச்சனை நம்மளுக்கு தான், அவமானமும் அசிங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு தான்.
கவனமா எச்சரிக்கையா இதுல இருந்து நீ மீண்டு வான்னு சொல்றாங்க வீரா. ஆமா வீரா, நீ சொல்றதும் சரிதான். நான் கூடிய சீக்கிரம் உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு விஜய் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு நான் கூடிய சீக்கிரம் விஜயை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன் பாருங்கிறாங்க கார்த்தி. அதை எப்படிடா முடியும்னு கேட்கவும், உங்க எல்லாத்துக்கும் நான் உண்மையை நிரூபிக்கணும்னா நானும் டெஸ்ட் கொடுக்குறேன், விஜயும் வந்து டெஸ்ட் கொடுக்கட்டும், 2 பேர்த்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும், அப்புறம் உண்மை வெளிச்சத்துக்கு வருமல்லங்கிறாங்க கார்த்தி. அம்மா இதை கேட்டு சேச்சா இதெல்லாம் ரொம்ப அசிங்கங்கிறாங்க. அதே அசிங்கத்தை பார்த்தா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணா போயிட்டு இருக்கு. கார்த்தியும் அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாமா? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா தான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அத்தை. இதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணுன்னு கேக்குறாங்க. பதில் பேசாம நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.